அட ஆடியா? இதுதாங்க பூரியா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூரியானுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையானது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு காட்டலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாதாம், முந்திரி, திராட்சை, வெல்லம் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை வந்து நீங்கள் நல்லா வதக்கிடணும், நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அது மாதிரி நீங்கள் வதக்கிடுங்க. ஒரு 3 மூடி தேங்காவை நாங்கள் ஏற்கனவே திருவி வச்சுருந்தோம். அதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு சும்மா சொட்டுக்கோன்னு உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருந்த திராட்சை, முந்திரி பழம் இதெல்லாமே நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த பொட்டுக்கடலையை ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி அதை நம்ம இதோட சேர்த்துட்டு நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்து வச்ச அளவு என்னென்னா 1/2 கிலோ ஜீனி, ஒரு முழு வெல்லம், 150 பொட்டுக்கடலை. அவ்வளோதாங்க. பூரியானுக்கு ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க மாவு எவ்வளோ பிசையலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி நீங்கள் இந்த மாவோடு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. மாவு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கட்டும். இப்போ மாவு பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பூரியான தான் போட போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம். கீழே லைட்டாக மைதா போட்டுட்டு நீங்கள் மாவை நல்லா எவ்வளோ மெல்லிசாக பெதிக்க முடியுமோ நல்லா மெல்லிசாக நீங்கள் பெதிச்சிருங்க. உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் வந்து நீங்கள் மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சைடில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் சைடில் எது வேணாலும் நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம். நாங்கள் 4 கலர் சும்மா நார்மலாக பண்ணுறோம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிக்கோ நீங்கள் அது மாதிரி வைங்க. பூரியான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எண்ணெயை நீங்கள் இது மாதிரி மேலே தெளித்து விடுங்க. ஏன்னா நீங்கள் தெளிக்க பூரியாக நல்லா உப்பி வரும். அது நீங்கள் பார்க்க முடியும். பூரியாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பிடலாம். இந்த சைடில் இருக்கிற எண்ணெய் பொரியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சுத்தமாக நின்றதுக்கப்புறமா தான் நம்ம பூரியான எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா நல்லா வதக்குன்னு இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் எவ்வளோ வீட்டில் செய்கிறீங்க, நீங்கள் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.